ஒருவரை காணவில்லை என்று உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணியிடம் போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலம்தான் காவல்துறையையே அதிர்ச்சியில் உறைய வைத்து விட்டது. அப்படி அவர் என்ன செய்திருக்கிறார் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த தென்குத்து பகுதியைச் சேர்ந்தவர் பூராசாமி. இவரை கடந்த சில நாட்களாக காணவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து பூராசாமியின் உறவினர்கள் கடலூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் கொடுத்தனர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையும் நடத்தி வந்தனர். அப்பொழுது சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரமீளா என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் கூறியதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்தனர். மயிலாடுதுறை வட்டம் அப்பிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரமீளா. கணவனை பிரிந்து இவர் கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்த தென்குத்து பகுதியில் தனியே வசித்து வந்துள்ளார். அப்பொழுது இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பூராசாமிக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த உறவும் தொடர்ந்து வந்துள்ளது. இந்த நிலையில் பிரமீளாவின் நடத்தையின் மீது பூராசாமிக்கு சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. பிரமீளா தன்னை விட்டு வேறு யாருடனோ நெருக்கமாக பழகுவதாக சந்தேகப்பட்டுள்ளார். இதனால் பிரமீளாவுக்கும் அவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் வாக்குவாதமும் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி பிரமீளாவுக்கும் பூராசாமிக்கும் இடையே இது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பிரமீளா பூராசாமியை உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த அடிபட்டதால் இரத்த வெள்ளத்தில் பூராசாமி சரிந்து விழுந்துள்ளார். அவர் மயக்கம் போட்டு விழுந்ததாக நினைத்துள்ளார் பிரமீளா. ஆனால் அவர் உயிரிழந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து கொலை செய்ததை மறைப்பதற்காக வீட்டில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் பூராசாமியின் சடலத்தை வைத்து சிமெண்டை பூசி மறைத்துள்ளார். இதன் பிறகுதான் பூராசாமியை காணவில்லை என அவரது உறவினர்கள் புகார் கொடுக்க போலீஸ் விசாரணையில் அனைத்தையும் ஒப்புக்கொண்டுள்ளார் பிரமீளா. இதனையடுத்து கழிவுநீர் தொட்டியை உடைத்த போலீசார் எலும்புக்கூடாக இருந்த பூராசாமியின் சடலத்தை கைப்பற்றினர். இதனை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பிரமீளாவையும் போலீசார் கைது செய்தனர். தனது நடத்தையின் மீது சந்தேகப்பட்ட ஆண் நண்பரை கொன்று கழிவறை தொட்டியில் புதைத்த பெண்மணி போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.